கிறிஸ்தவ பேராலயம் ஒன்றில் கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி நடந்த பிரார்த்தனையின் பொழுது பாதிரியார் ஒருவர் நடிகை விஜய்க்கு பின்னால் இளைய தலைமுறை செல்வது வேதனைக்குரியது என பிரார்த்தனை செய்திருக்கிறார். தற்பொழுது இந்த தகவல் நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் வேளையில் சென்னை மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக சார்பில் ஒரு நட்சத்திர ஓட்டலில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசும் பொழுது அன்பும் கருணையும் தான் வாழ்க்கையின் அடிப்படை, தமிழ்நாடு அனைத்து மத பண்டிகைகளையும் பாகுபாடின்றி கொண்டாடும் ஒரு தாய்மண், தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் 100% மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கும் என பேசி அவர் பைபிள் புத்தகத்திலிருந்து ஒரு கதையை சொன்னார். இதே விழாவில் கலந்து கொண்ட இந்திய கிறிஸ்டியன் மெடிசிஸ் கவுன்சில் தலைவர் ரமேஷ்குமார் என்ற பாதிரியார் பேசும் பொழுது 234 தொகுதிகளிலும் விஜய் நிச்சயம் தமிழகத்தை ஆளப்போகிறார். நீங்கள் எதையும் சம்பாதிக்க இங்கு வரவில்லை, சம்பாதித்ததை கொடுத்து மக்களுக்காக வந்திருக்கிறார். எங்கள் இந்திய கிறிஸ்தவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறோம், ஆசிர்வதிக்கிறோம், உங்களுக்காக தோளோடு தோளாக நாங்கள் நிற்போம் என்று பேசினார். இந்த விழாவில் பேசிய அனைவரும் நடிகர் விஜயை ஒரு மீட்பர் போல பேசினார்கள். இதேவேளையில் கடந்த 20ஆம் தேதி திமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் ஏராளமான பாதிரியார்கள் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவர்களின் வாக்கு நிச்சயமாக திமுக பக்கம்தான், எனவே மீண்டும் திமுக ஆட்சி தொடரும் என்று பேசினார்கள். இதற்கிடையே கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவின் பொழுது நடிகர் விஜய்க்கு எதிராக அவர் பிரார்த்தனை செய்து பேசிய பொழுது மிக பெரிய பரபரப்பையும் புதிய சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் விஜய்க்கு பின்னால் இளைய தலைமுறையினர் செல்வது வேதனைக்குரியது என அவர் பிரார்த்தனை செய்தார். தற்பொழுது இந்த தகவல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களிடத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியன் பட்டினத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சி நடந்தது. பாதிரியார் அலைசியஸ் என்பவர் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி பிரபலமான புனித சேவியஸ் கல்லூரி முதல்வரும் பாதிரியாருமான காட்வின் ரூபஸ் என்பவர் சிறப்பு பிரசங்கம் செய்தார். அவரது பிரசங்கத்தை கேட்பதற்காகவே ஏராளமான பேர் கூடியிருந்தார்கள். அனைவருக்கும் அவர் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்த நிலையில் திடீரென விஜய் குறித்து பேச ஆரம்பித்தார். அவர் பேசும்பொழுது நம் பிள்ளைகள் அனைவரும் விஜய் ரசிகராக இருக்கிறார்கள். விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தில் 41 பேர் மரணமடைந்தார்கள். அவர் கையில் விலங்குகள் மாட்டக்கூடும், ஆனால் ஏனோ தெரியவில்லை, விஜய் பின்னால் செல்லும் கூட்டம் அதிகமாகி வருகிறது. நான் விஜய்க்கு எதிரியல்ல, ஆனால் நம் இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாம் சினிமா நடிகர் பின்னால் ஏன் போய்கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நமது மண் மிகவும் பாரம்பரியம் மிக்கது. இது இன்றோடு நேற்றோடு நாளையோடு முடிவதல்ல, அது தொடர்ந்து கொண்டு இருக்கும். தயவு செய்து சினிமா நடிகர்கள் பின்னால் செல்லாதீர்கள் என்று பேசினார். அப்பொழுது அந்த திருசபையில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் குழம்பியிருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்தவ பேராலயத்தில் அரசியல் பேசக்கூடாது என குரல் கொடுத்தார்கள். பாதிரியாரின் பேச்சுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து பாதிரியார் காட்வின் ரூபஸ் தனது பேச்சை முடித்துக் கொண்டார். நானும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும். இப்படி கையை இப்படி விலங்கு போட்டா நாமெல்லாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டாதான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது. நான் விஜய்க்கு எதிரி இல்லை, ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள்? கேள்விகளை கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல, அது ரிலே ரேஸ் மாதிரி. தற்பொழுது அந்த பாதிரியார் திமுகவை சேர்ந்தவர், எனவேதான் அவர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிரான அரசியல் பேசியிருக்கிறார் என்ற புதிய சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. இதனிடையே நடிகர் விஜய்க்கு எதிரான நடிகை கஸ்தூரியும் போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார்.
கடந்த ஒரு மாதமாக சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திரைப்பட நடிகையும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகருமான கஸ்தூரி சாவி தரிசனம் செய்தார். அப்பொழுது அவர் மக்கள் மத்தியில் பேசினார். அவர் பேசும் பொழுது, திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த திமுக ஆட்சியில் அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண் நான் தான். இங்கே இருக்கும் கார்த்திகை தீப விவகாரம் கனிமொழி அக்காவுக்கு சர்வை தூண் போல தோன்றுகிறது. கனிமொழி என்ன தொல்லியல் துறை அதிகாரியா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரையில் காமராஜர், வேலு நாச்சியார் போன்றவர்களுடைய படங்களை வைத்து அரசியல் செய்தவர். தற்பொழுது எம்ஜிஆர் புரட்சி தலைவர் பெயரை சொல்லி அரசியல் நடத்துகிறார். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டுமென்ற கனவில் இருக்கக்கூடியவர் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பேசாதது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? நண்பர் தளபதி விஜய் அவர்கள் ஒன்று திருப்பரங்குன்றம் விஷயத்தில் ஆமாம் என்று சொல்லுங்கள் அல்லது இல்லை என்று சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு யாரும் எழுதி கொடுப்பதை பேசிவிட்டு போகாதீர்கள். உங்களுக்கு பேச விருப்பம் இல்லையா அல்லது பேச தெரியலையா? இரண்டுமே மோசமானது என நடிகை கஸ்தூரி காரசாரமாக தாக்கி பேசியிருக்கிறார். இங்க பனையூர்ல தான் இருக்கிறாரு நண்பர் விஜய் அவர்கள். அவருக்கு பனையூரை தாண்டி வெளியே வந்தா மிஞ்சி மிஞ்சி போனா நேற்று ஈரோடுக்கு போயிருக்கிறாரு. ஆனா திருப்பரங்குன்றம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியவே முடியாது. கிறிஸ்மஸ் விழால நேற்று பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு இது சொல்லியிருக்கலாம், ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவரை பார்க்க சேர்ற கூட்டம் எல்லாமே முருக நம்பிக்கை இருக்கக்கூடிய கூட்டம் தான். எல்லா மதத்தையும் அவர் மதிக்கிறாருன்னு சொன்னாதான் அவர் காமராஜர், வீர வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள் போன்றவங்களுடைய படங்களை வைத்து அரசியல் பண்ண தகுதியானவர். ரொம்ப முக்கியமா இப்ப அவங்க பேரெல்லாம் சொல்றது இல்லை. அவர் இப்பெல்லாம் எம்ஜிஆர், இந்த வாட்டி புரட்சி தலைவி, எல்லார் பேரையுமே அவர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் புரட்சி தலைவி பேரை சொல்லி இனி நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அவங்கள போல கடவுள் இருக்கு இல்லைங்கிறது உங்க தனிப்பட்ட நம்பிக்கைங்க. ஆனா கடவுளை நம்புவோரை நீங்கள் மதிக்க வேண்டும். எந்த ஒரு சரி அதெல்லாம் கூட வேணாம். திருப்பரங்குன்றத்துல ஒரு பக்கம் கண்ணுல வெண்ணெய், ஒரு பக்கம் கண்ணுல சுண்ணாம்புன்னு சொல்லி இத்தனை நாள் மலை மேல சாமி கும்பிட எங்க யாரையும் விடல. இன்னைக்கு சந்தனக்கூடு விழாவுக்கு நீங்க மலையை திறந்து வச்சிருக்கிறீங்க. இந்த தமிழக அரசுல இப்படி ஒரு அநீதி நடக்குது. நீதிமன்றத்துல 3 தரம் தீர்ப்பு வந்தும் அவங்கள அவமதிப்பு நடக்குது. சுப்ரீம் கோர்ட்லயே அதை கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. ஒரு உயிர் போயிருக்கு. அந்த உயிர் போனப்போ, அஜித்குமார் உயிர் போனப்போ நீங்க போனீங்கல்ல, இங்க ஒரு உயிர் போயிருக்கு. உயிர் போனதுக்கு நீங்க இந்து மதத்தை தூக்கி கூட பிடிக்க வேணாம். இனி யாரும் இந்த மாதிரி உயிரை மாச்சிக்காதீங்க அப்படின்ற மனிதாபிமான ஒரு அறிக்கையாவது நீங்க கொடுத்துருக்கலாம். இப்படி எதுவுமே அவர் செய்யல. அப்ப அவருக்கு இத பத்தின எந்த கருத்துமே இல்லையா? அப்படி இருந்தா அது மன்னிக்க முடியாத ஒரு தவறாக இருக்கும். ஏன்னா தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுல இருக்கிறவரு தமிழகத்துல இன்னைக்கு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற தீப பிரச்சனையை பேசாததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். இல்ல ஒருவேளை அவருக்கு எழுதி கொடுக்கறவங்க இன்னைக்கு லீவா தெரியல. எதுவா இருந்தாலும் அவர் தன்னுடைய போக்க மாத்திக்கிட்டு, போன வாட்டி நான் இப்படிதான் கேட்டேன், கரூருக்கு 40 நாள் வரல, இனிமேலாவது வாங்கன்னு நான் சொன்னேன். உடனடியா நான் சொன்ன ஒரு 2 நாள்ல அவர் வெளியே வந்துட்டாருங்க. இப்பவும் நான் நண்பர் விஜய் அவர்களுக்கு, தளபதி விஜய் அவர்களுக்கு இரு கரம் கூப்பி கேட்டுக்கிறேன். திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீங்க ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. பேசா மடந்தையாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறதா இல்ல பேச தெரியலன்னு நினைக்கிறதா, ரெண்டுமே மோசமான அவுட்கம். இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தின் 120 மாவட்ட செயலாளர்கள் நியமித்த நிலைகள், மேலும் பல மாவட்ட செயலாளர்களை நியமனம் தொடர்பாக நடிகர் விஜய் பனையூர் அலுவலகம் வந்தார். அப்பொழுது தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா என்பவர் தலைமையில் பலர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவியை அஜிதாவுக்கு தர வேண்டும் என அவர்கள் குரல் எழுப்பினர். அப்பொழுது அஜிதா தனது கையில் ஒரு கடிதத்தை வைத்துக் கொண்டு விஜயின் காரை வழிமறித்து சார் சார் என்று சத்தம் போட்டார். ஆனால் அதனை விஜய் கண்டுகொள்ளவில்லை. கார் மிகவும் வேகமாக சென்று விட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக சாமுவேல் என்பவர் நியமிக்கப்பட்டதாக நடிகர் விஜய் உடனடியாக அறிவித்திருக்கிறார்.
நடிகர் விஜயின் காரை தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகி அஜிதா மறித்த சம்பவம் கட்சி தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள தினமும் ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.